அஜித்தின் சாதனையை பாராட்டிய பிரபலங்கள். அஜித் குமார் நடிப்பில் மட்டுமல்ல, கார் ரேசிங் மற்றும் பைக் ரேசிங்கிலும் தீராத காதல் கொண்டவர் என்பது ரசிகர்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்தது. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து தனது சொந்த ரேசிங் அணியான அஜித் குமார் ரேசிங் மூலம் உலகில் பல நாடுகளில் நடைபெற்ற உயர்தர கார் ரேஸ் போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை குவித்து பல பரிசுகளை வென்றும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து வருகிறார். அஜித் குமார் தற்பொழுது ஒரு நடிகராக எந்த அளவிற்கு பிஸியாக இருக்கின்றாரோ அதே அளவிற்கு கார் பந்தயங்களிலும் சம பிஸியாக இயங்கி வருகின்றார். அஜித்திற்கு SRO மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குழு சார்பாக ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெருமை பெற்று வருகிறது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டின் மிக உயரிய கௌரவமாக கருதப்படும் ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் விருது அஜித்குமாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் வெனிஸில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் தொழிலதிபரும் புகழ்பெற்ற ரேசருமான மறைந்த பிலிப் சாரியோவின் நினைவாக அமைக்கப்பட்ட இந்த விருதை நடிகரும் உண்மையான ரேசருமான அஜித்குமார் பெற்றுள்ளார் என்பது தமிழ் சினிமாவுக்கே கிடைத்த பெருமை. இந்த விருதை பெருமையுடன் மகிழ்ச்சியுடனும் பெற்றுக் கொண்டார் அஜித் இந்த விருதை வாங்கும் பொழுது அவரது குடும்பத்தினரும் அவருடன் இருந்தனர். விருது பெற்ற பிறகு அஜித் அவரது குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. விருது பெற்ற அஜித் தன் குடும்பத்தினருக்கும் சினிமா துறைக்கும் அவரை ஆதரித்து வரும் மீடியாக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் மோட்டார் ஸ்போர்ட்ஸை மெல்ல மெல்ல பின்தொடர துவங்கியிருப்பதாகவும் கூறினார். இவருக்கு பல பிரபலங்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை கூறியுள்ளனர். முக்கியமாக சில அரசியல் பிரபலங்களும் அஜித்திற்கு வாழ்த்து கூறி வருகிறார்கள். ஏற்கனவே அஜித் கார் போட்டிகளில் வெற்றி பெற்றதற்கு முதல்வர், துணை முதல்வர் உதயநிதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தற்பொழுது அஜித் சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து வருவதற்கு தனது வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள். தமிழ்நாட்டிலும் விளையாட்டுத் துறையை மேலும் ஊக்கப்படுத்தவும் திட்டமிட்டு வருகின்றனர். அஜித் போன்ற ஜாம்பவான்களுக்கு பாராட்டு விழா நடத்தவும் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. விரைவில் நடக்க வாய்ப்பு இருக்கலாம். முதல்வர் ஸ்டாலின் அஜித் நேரில் சந்திக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது.